ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வருகின்ற அன்பின் தெய்வமே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய உலக வாழ்விலே மீண்டும் ஒரு புதிய நாளை பார்க்கும்படியாக, இந்த புதிய நாளுடைய காலை பொழுதில் நம்முடைய சமூகத்திற்கு கடந்து வரும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக, சிலாக்கியத்திற்காக, தயவுக்காக நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று வியாதியின் காலத்தில் நீர்களை கண்ணின் கருமணையைப் போல பாதுகாத்து பராமரித்து ஏந்தி சுமந்து தாங்கி திருச்சபை என்கிற குடும்பத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து சமூக இடைவெளி விட்டு ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக நீர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட இருந்து நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த மேலான அன்புக்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக நம்முடைய தெய்வீக பிரசனங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காகவும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று 16ஆம் பாமாலையே பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இணைந்து பாடுவோம். 16ஆம் பாமாலை. ஆ கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தண்டையே தண்டனடு ஆவலாக வந்தேன், நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன் என்ற பாமாலையை பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இணைந்து நீங்கள் பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Oh, my baby,
நம்முடைய இந்த வழிபாடு தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையிலே இரண்டாம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். நின்ற வண்ணமாகவே ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பான கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திறந்தவரை எம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவரின் அன்பை நெஞ்சில் பொழிகிறவரை எம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய அன்பின் கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியுமின்றி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய குற்றங்களை, குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை துணையாக 156வது கீர்த்தனின் வாயிலாக நம்முடைய பிழைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். 156ஆம் கீர்த்தனை. உள்ள கரைகளில் ஒன்றேனும் தாழாய் ஒளிந்தாள் வருவேன் என்று நில்லென் தெல்லும் முதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே. நில்லென் தெல்லும் முதீரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். என்னும் வெளியே போராட்டங்கள் ஒரு பயம் எத்தனை எத்தனையோ இவை திண்ணம் அகற்றே எளிய நிரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். இவை திண்ணம் அகற்றே எளிய நிரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்து என்னை அரவணையும்
மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டுக்குட்டி வந்தேன். மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவாரணத்தை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் அருளையும் தேற்றுதலையும் தந்திடுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். முறையாக படிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 106ஆம் சங்கீதம் முதல் 12 வசனங்களை முறையாக படிப்போம். 400 வசனமாக இறைமக்கள் அனைவருமாய் சேர்ந்து ஒரு வசனமாக படிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் முதல் 12 திருவாசகங்கள். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கழகம் பண்ணினார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவரும் மீந்திருக்கவில்லை. பிதாவுக்கும் குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி மீகாவின் தீர்க்கதரிசன நூல் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை படிக்க கேளுங்கள். மீகா 6 முதல் 8 திருவாசகங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் மக்களோடு வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்தில் வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவருக்கு சொன்ன பதில் இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்தில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகனபடிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பல்லாயிரக்கணக்கான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ?
என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவரையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கணியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு கடிதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசன பகுதியை படிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 15 வரை. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் உடலிலே விளங்கும்படிக்கு ஆண்டவரின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் உடலிலே சுமந்து திரிகிறோம். எப்படியெனில், சாவுக்கிடமான எங்கள் உடலிலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாய் இருக்கிறது. பாடம் முடிந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடமாக தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசன பகுதியை இறைமக்கள் நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசன திருவாசகங்களை நாம் அனைவரும் இணைந்து சேர்ந்து படிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவருக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராற்கொப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளைப்பையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்புக்காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறார் என்றார். பாட முடிந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாக 302வது பாமாலை பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இணைந்து நீங்கள் பாடும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 302ஆம் பாமாலை எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே எந்தன் கால நேரமும் நீர் கையாடி அருளும் என்கிற பாமாலையை நாம் பாடுவோம். அப்பொழுது பாடுகின்ற பொழுது சமூக இடைவெளி விட்டு நீங்கள் வரிசையாக வந்து காணிக்கை படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ள ஜெய்சிலிருந்து நீங்கள் வரிசையாக வந்து காணிக்கை படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே
கையாடி அருளோ. எந்தன் கைப்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வீரையோ அழகாக விளங்கோ. எந்தன் நாவில் இன்பமாய் உம்மை பாடவும் என்பார். மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளோ. எந்தன் ஆசி தேவரீர் முற்றும் அங்கீகரிப்பீர். புத்தி கல்வி யாவையோ சேதம் போல் பிரயோகியோ. எந்தன் சித்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவீர். அதை நீதம் ஆளுவீர். திருப்பாதம் பற்றினேன் எந்தன் நேசம் ஊற்றினேன். என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் நீதமாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய மேலான அன்பினாலும் மேலான கிருபையினாலும் தயவினாலும் இந்த தொற்றுவியாதின் காலத்திலே ஆண்டுடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருந்து வழிபாட்டிலே பங்கெடுக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய மேலான கருசனைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கின்ற அந்த நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆக ஒவ்வொரு நேரமும் நாம் நன்றிகள் இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஜீவனோடு கூட நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய மேலான கிருபை, இரக்கம், தயவு. இப்படிப்பட்ட நிலையிலே இறை மக்களாக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவர் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமானதே.
வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காரில் போன்ற சூழ்நிலைகளை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த தொற்று வியாதினி காலத்தில் காரில் போன்ற சூழலுக்குள்ளாக நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தீபமாக இருந்து வழிநடத்த தெய்வமாய் இருக்கின்றபடினாலே நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இப்பொழுதுமாக ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் அருள்வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக திறந்த மனதுடன் உடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபையை தாரும். பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற உள்ளத்தோடு கூட மரியாதை போல ஈடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வதைப் போல அவர் தெரிந்து கொண்டதை போல் நாங்களும் தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வழிபாட்டுக்கு வந்த நல்லதென்று காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். 6 நாட்களும் நாங்கள் உலகத்திலேயே போராடிவிட்டு கடந்து வருகிறோம் ராஜா. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்கி இருக்கின்ற பொழுது எங்களுடைய பலன் எங்களுடைய ஆற்றலை தாரும் சுவாமி. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ராஜா. மேற்பர் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசியும் அருளும் நம்முடன் இருப்பதாக. குறிப்பாக இறைமக்களாகிய நாம் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பேறு பெற்ற மக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மனித வாழ்க்கை குறித்து பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நாம் அசைவ உணவாக சாப்பிடுகின்ற ஒருவேளை உயிரினங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது உயிரோடு இருந்தாலும் விலை மதிப்பு அதிகம், மரித்து போனாலும் விலை மதிப்பு அதிகம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கின்ற பொழுது உயிரோடு இருக்கின்ற பொழுது மாத்திரம் மதிப்பு அதிகம். ஆனால் மரித்து போனால் 1 ரூபாய் கூட அங்கே செல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு வாழ்வை பார்க்கிறோம். நாம் உயிரோடு கூட இருக்கின்ற பொழுது ஒருவேளை உடல் உறுப்புகளை அங்கே விற்கின்ற சூழலை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஒருவர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் சிறுநீரகத்தை மாற்றுவதற்கு ஒருவர் முன் வருவார் என்று சொன்னால் பல லட்சங்களை கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான். மரித்து போனால் மனிதனுடைய வாழ்வு அங்கே மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்வு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் ஆதி பெற்றோர்களை சொல்லுகின்ற பொழுது நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். குறிப்பாக ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட நிலையிலே அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்திலே பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுவார். 103ஆம் சங்கீதத்திலே பார்க்கின்ற பொழுது 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக தாவீது சொல்லுவார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிற ஆண்டவர். குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சிரத்தை எடுத்து மனுக்குலத்தை படைத்தார். ஆனால் அதே ஆண்டவர் நான் மனிதனை உண்டாக்கியது எனக்கு மனவேதனையை கொடுக்கிறது என்கிற காரியத்தையும் அவர் பதிவு செய்தார். ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுது களிமண்ணால் உருவாக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றிருக்கிற, வெளியேற பெற்ற பொக்கிஷங்களை பெற்றிருக்கிற மக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஒருவேளை நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக மண் சம்பந்தப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை விவசாய படித்த மாணவிகளுக்கு தெரியும், ஒரு மண் எந்த மண்ணை பயன்படுத்தினால் அந்த மண்ணிலே நாம் விதைகளை விதைக்கின்ற பொழுது அதனுடைய பலன்களை அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இயற்பியல் துறை ஆசிரியர்கள், வேதியியல் துறை ஆசிரியர்கள், தாவரவியல் ஆசிரியர்கள், இப்படி அறிவியல் சார்ந்த ஆசிரியர்களுக்கு அந்த மண் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தெரியும். ஒருவேளை நாம் ஒரு விவசாய நிலத்தில் பயிர் செய்வோம் என்று சொன்னால் அந்த இடத்துல மண்ணை பரிசோதனை செய்கிறோம். ஒரு வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால் கூட அந்த மண்ணை பரிசோதனை செய்து என்ன செய்கிறோம், இந்த இடம், இந்த நிலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பரிசோதனை செய்கிறோம். அப்படிப்பட்ட உலக வாழ்விலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருவேளை மண்ணென்று நினைவு கூறுகிற நம்மை ஆண்டவர் விவிதமாய் பார்க்கிறார். ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷமாக பார்க்கிறார். விலையுயர்ந்த பொக்கிஷமாக ஆண்டவர் நம்மை காண்கிறார். இன்றைக்கு வரலாறு திரும்புகிற சூழலை பார்க்கிறோம். ஆதி காலத்திலே நாம் பார்க்க நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோருடைய அம்மா அப்பா அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மண் சட்டியிலே சமையல் செய்வார்கள், மண் சட்டியில் எல்லா காரியத்தையும் செய்வார். ஆனால் நாட்கள் மாற மாற, காலங்கள் மாற மாற, நாகரிகங்கள் மாற மாற மண்பானையை தவிர்த்து விட்டு அங்கே பித்தளை மற்றும் செம்பு, அங்கே அலுமினிய பாத்திரத்துக்குள்ளாய் கடந்து போனோம். இப்படி கடந்து போகின்ற பொழுது வியாதிகள் அதிகமாக அங்கே உருவானது. ஆனால் இன்றைக்கு உலகம் அங்கே பழைய வாழ்க்கைகளாய் கடந்து போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு சில இல்லங்களிலே போய் பார்ப்போம் என்று சொன்னால் மண் சட்டியிலே, மண் பாத்திரத்திலே தான் சமையல் செய்கிறார். மண் பாத்திரத்தை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் அந்த இயற்கை மண்ணினாலே குணாதிசயங்களை நாம் பெறுகின்ற பொழுது வியாதியுடைய தன்மை குறைகிறது என்று சொல்லி நிலையிலே வரலாறு திரும்புகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் மண்ணென்று நினைவு கூறுகிற நம்மை ஆண்டவர் எவ்விதமாய் பார்க்கிறார், நம்மை விலையுயர்ந்த பொக்கிஷமாய் பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அங்கே மண்ணென்று நினைவு கூறுகிற நம் மூலமாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியை செய்கிறார். மண்ணு நினைவு கூறுகிற நம் மூலமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இறையரசை கட்டுகிறார், இறை மக்களை கட்டுகிறார், இறை நம்பிக்கையை கொடுக்கிறார், இறையரசின் பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆனால் ஒரு சில குணாதிசயங்களை நாம் என்ன செய்கிறோம், காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஒரு மண் பாத்திரங்களை செய்கின்ற ஒருவர், அவருடைய பணிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எல்லா மண்ணையும் எடுத்து என்ன செய்வதில்லை, மண் பாத்திரங்களாக உருவாக்குவதில்லை. அவர் என்ன செய்கிறார், எந்த மண்ணை எடுத்தால், எந்த களிமண் எடுத்தால் நன்றாக பாத்திரங்கள் செய்ய முடியும், நன்றாக பாத்திரங்கள் செய்து மக்களுக்கு பயனை கொடுக்க முடியும் சொல்லி என்ன செய்கிறார், அங்கே மண் பாத்திரங்களை செய்வதற்கு முதலாவதாக அந்த களிமண் என்ன செய்கிறார், முன் குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே போய் அந்த களிமண்ணை பிரித்தெடுக்கிறார். அந்த நிலத்திலே வெட்டி எடுக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த களிமண்ணின் மூலமாக பாத்திரங்கள் செய்தால் எல்லாருக்கும் பயன்படும் என்கிற நிலையிலே அவர் என்ன செய்கிறார், பிரித்தெடுக்கிறார். அதே போல் ஆண்டவர் என்ன செய்தார், உங்களையும் என்னையும் உலகத்தின் போக்கிலே போய்விடாமல் ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக பிரித்தெடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பாவத்தில் நம் அக்கிரமத்தில் கடந்து போய் நம்மை ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய பிள்ளைகளாக வாழும்படியாக பிரித்தெடுத்தார். இறைமக்களாய் வாழும்படியாக நம்ம என்ன செய்தார், பெயர் சொல்லி அழைத்தார். களிமண்ணை அந்த குயவர், அந்த பாத்திரங்கள் செய்கிறவர் பிரித்தெடுத்ததை போல ஆண்டவர் என்ன செய்தார், நம்மை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்தார். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் இருந்தார், ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் சொல்லும்படியாக மக்களாக ஆண்டவனை பிரித்தெடுத்தார். அங்கே இந்த களிமண்ணை பிரித்தெடுத்த நிலையிலே ஆண்டவர் என்ன செய்தார், நம்மை சரியான விதத்தில் வழிநடத்துவதற்காக நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை பிரித்தெடுத்த ஆண்டவர் அடுத்து என்ன செய்கிறார், அந்த குயவன் என்ன செய்கிறார், மண்ணை பிரித்தெடுத்து விட்டார். அடுத்தது என்ன செய்கிறார், அந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிற அந்த குப்பைகள், கூளங்கள், கற்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், களைத்தெடுக்கிறார். அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்கிறார், பிரித்தெடுப்பதற்காக என்ன செய்கிறார், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், களைத்தெடுக்கிறார்.
விவசாய நிலத்திலே களைகளை எடுப்பதைப் போல ஆண்டவரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தனக்கு பிரியமில்லாத காரியங்களை களை தெரிவதற்காக தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறார். பவுலடிகள் அழகாக சொல்லுவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் மாமிசத்தின் செயல்களை குறித்து அழகாய் சொல்லுவார். இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு நீ விலக வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே பவுலடிகளார் கலாத்தி திருச்சபை மக்களுக்கு சொல்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே உடலினுடைய செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கின்றது. அவையாவன அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் ஆண்டுடைய அரசை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னதை போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே பார்க்க அந்த குயவர் என்ன செய்கிறார்? அந்த தன்னுடைய அந்த நல்ல பாத்திரம் செய்வதற்காக அந்த மண்ணினுடைய அங்கே தேவையில்லாதவைகளெல்லாம் அங்கே ஒதுக்கி வைப்பதை போல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே விட்டுவிட வேண்டிய அங்கே கேவலமான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் வெளியேற்றுகிற வார்த்தைகளை சொல்லுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட களிமண், களைத்தெடுக்கப்பட்ட களிமண். மூன்றாவதாய் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த களிமண்ணை எடுத்து அவர் என்ன பாத்திரங்களாக அங்கே உருவாக்க என்பதாக பார்க்கிறோம். அங்கே அந்த மண்ணை நன்றாக மிதிக்கின்ற சூழலை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் அதை போய் பார்த்து, நான் சிறு பையனாக இருக்கின்ற பொழுது அவர் பள்ளிக்கூடத்துக்கு சென்று வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த மண் பாத்திரம் செய்கின்ற இடத்திலே போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை போட்டு எல்லாம் அங்கே குடும்பமாக மண்ணை போட்டு மிதிப்பாங்க. குடும்பமாக மின்னை அங்கே மிதிக்கின்ற பொழுது ஒருவேளை கற்கள் ஏதாவது வந்து தூக்கி தூக்கி போடுவாங்க, அதை எடுத்து தட்டுவாங்க. அதை போல் அங்கே பார்க்கிறோம், அந்த மண் எவ்வளவாக அந்த பாடுகளை சகிக்கின்றதோ அதை போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அநேக அவமானங்களை சந்திக்கிறோம், நிந்தைகளை சந்திக்கிறோம், ஏளனங்களை சந்திக்கிறோம், பரியாசங்களை சந்திக்கிறோம், மற்றவருடைய கேலிக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் அங்கே பார்க்க ஒருவேளை யோபுவை போல அங்கே கேவலமாக நண்பர்களால் பேசப்பட்டாலும், ஆண்டவர் அங்கே பார்க்கிற மத தலைவர்களாய் ஏளனமாய் பார்க்கப்பட்டாலும், ஒருவேளை உடன் பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய தம்பியை ஒருவேளை ஏளனமாய் பார்க்கப்பட்டாலும், அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உயர்வான உன்னதமான நிலையை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு அந்த மண் பாத்திரம் அங்கே அந்த நெருப்பினால் சுடப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த பாத்திரம் உறுதித்தன்மை பெற்றதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தாய்மார்களுக்கு தெரியும், மண் பாத்திரங்களை நாம் வாங்குகின்ற பொழுது அங்கே தட்டி பார்க்குறோம். தட்டி பார்த்து நல்ல சத்தம் வந்துச்சுன்னா இந்த பாத்திரம் நல்லா சூடாக நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது அதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாங்கி வந்து வீட்டிலே பயன்படுத்துகிறோம். அது அங்கே கவனத்தோடு கூட நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நீடிய நாட்களை நாம் என்ன அந்த பாத்திரத்தின் மூலமாக நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல அந்த மண் எவ்விதமாக பாதிப்புக்குள்ளாய் கடந்து போகிறதோ அந்த அளவுக்கு அது உறுதித்தன்மை பெற்றதாக காணப்படுகிறது. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்காய் அதைத்தான் பேதுருவிலாக சொல்லுவார். தீமை செய்து பாடனுப்பது காட்டிலும் நன்மை செய்து ஆண்டவருக்காய் பாடனுப்பீர்கள் சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி அழகாய் சொல்லுவார் பேதுருடிகளார். ஆகவேதான் பவுலடிகளார் அங்கே சொல்லுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது இவ்விதமாக அங்கே நாம் படிக்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது நாங்கள் இவ்விதமான கனமான ஊழியத்தை, இந்த வல்லமையான ஊழியத்தை நாங்கள் எப்படி பெற்றிருக்கிறோம்? அங்கே அழிந்து போகிற எங்கள் உள்ளத்திலே பெற்றிருக்கிறோம், உடலிலே பெற்றிருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம் துன்பத்தை சகிக்கக்கூடிய காரியத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் அங்கே ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை. ஆகவே ஆண்டவருக்காக கடந்து போகின்ற பொழுது ஒருவேளை ஆண்டவருடைய திருப்பணியை இந்த மண் பாத்திரத்தை போல நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆண்டவர் பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் ஆண்டவருக்காக கடந்து போகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்?
அங்கே பரமனுக்கு பங்காளிகளாய் வாழும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தன் பக்தன் விதமாக பாடுகிறார். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாமே காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை பாடி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக அந்த மண் துன்பங்களை சகித்தாலும் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த பாத்திரம் அங்கே அதிகமாக அந்த பாத்திரம் செய்கிற மக்கள் மூலமாக அதிகமான அங்கே அடிகள் அதிகமான அங்கே உதைகள் அங்கே படுகின்ற பொழுது அந்த பாத்திரம் மெழுறுகின்ற பாத்திரமாக இருக்கிறது. அதே போல் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஜொலித்து பிரகாசிக்கக்கூடிய மக்களாயிருக்கிறார். ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எரிந்து பிரகாசிக்கூடிய விளக்காய் யோவான் ஸ்நானங்களைப் போல வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, இருட்டான இடத்திலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணினார் ஆண்டவர். அங்கே பார்க்கின்ற ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருட்டான வாழ்விலிருந்து ஒளியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அங்கே பார்க்கிறோம் நம்முடைய அர்ப்பணிப்பு ஒப்படைப்பு. அங்கே பார்க்கிறோம் நம்முடைய காரியம். ஒருவேளை மண் அந்த குயவரை பார்த்து என்னை மிதிக்கக்கூடாது, என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொல்லும் என்று சொன்னால் அந்த மனத்துக்கு வெளியே போட்டுருவார், வெளியே தூக்கி போட்டுருவார். ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் மண் கற்பனையாய் அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பாத்திரங்களை செய்கின்ற அவர் என்னை அழகான பாத்திரமாக மாற்றிக் கொடுப்பார். அதைத்தான் இவ்விதமாய் சொல்லுவார்கள், முந்தி கொண்ட கல் அடியிலே போடப்படும், பொறுமையாயிருக்கக்கூடிய கல் கோபுரத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுவார். முந்தி கடந்து போகிற கல் அங்கே அஸ்திபாரத்துக்குள்ளாய் போடப்படும், யாருக்கும் தெரியாது. ஆனால் பொறுமையாய் காத்திருக்கிற கல் அங்கே மற்றவருடைய பார்வைகளே உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய கல் அங்கே மற்றவர்களுக்கு பார்வைக்கு அழகுள்ளதாக காட்டப்படும் என்று சொல்லி நாம் அதே போல ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக வாழ்விலே ஆண்டவர் பொக்கிஷமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள வாழ்வை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு பயன்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு வாழ்வாதங்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஜீவனுள்ள ஆண்டவரை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அங்கே பிரித்தெடுக்கக்கூடிய காரியம், முன்குறிக்கப்பட்ட காரியம், கலைத்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம், துன்பங்களை சகிக்கக்கூடிய காரியம். அங்கே பார்க்கிறோம், அங்கே அடுத்ததாய் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த குயவர் அந்த பாத்திரங்களை செய்கின்றவர் அவர் விரும்புகின்றபடி அங்கே தன்னை ஒப்படைக்கிற மண்ணாக என்ன செய்வோம்? நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாத்திரம் செய்யக்கூடிய அந்த குயவர் அந்த மண்ணை எவ்விதமான பாத்திரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த மண் இசைந்து போகின்ற பொழுது அந்த விரும்புகிறபடியே அந்த குயவர் என்ன செய்வார்? அழகான பாத்திரங்களை செய்து கொடுப்பார். அதைத்தான் எரேமியா தீர்க்கன் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். இந்த வசனத்துடைய பின்னணியும் வேறு. ஆனாலும் அங்கே அந்த குயவன் அங்கே செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கின்ற பொழுது 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தார். அங்கே பார்க்கிறோம், குயவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண் அந்த குயவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கும் என்று சொன்னால், ஒருவேளை சரியான பாத்திரமாய் அமையாவிட்டாலும்
அதை சரி செய்து அழகான பாத்திரமாக கொடுக்கக்கூடிய நிலையை நாம் அதே போல் ஆண்டுடைய பிள்ளைகளால் வாழ அழைக்கப்பட்ட நாம் ஆண்டுடைய கரத்திலே நம்மை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்வான உன்னதமான வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நாம் மண் தான், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மண்ணாயிருக்கிற நம்மையும் மாணிக்கமாய் மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். மண்ணாயிருக்கிற நாம் ஆண்டவருடைய பார்வையில் மாணிக்கமாக மாற்றி என்ன செய்கிறார்? அநேக மக்களுக்கு ஜொலிக்கக்கூடிய வாழ்வை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இது நம்முடைய சொந்த எண்ணமோ சொந்த விருப்பமே கிடையாது. அது ஆண்டவருடைய அருள், ஆண்டுடைய மேலான தயவு, ஆண்டுடைய மேலான இரக்கத்தினாலே என்ன செய்ய மாணிக்கத்தை போல ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அதைத்தான் நாங்கள் இப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் இப்பக்கத்தில் என்ன செய்ய அடிக்கப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய சிலுவையை எங்கள் உடலிலே சுமந்து திரிகிறோம். ஆனாலும் அந்த சிலுவையின் மூலமாக சிங்காசனத்தை காணக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம் என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே பவுலடிகளார் பதிவு செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலே அவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் அதைத்தான் மீகாதீர்க்கன் அழகாய் சொல்லுவார். மனுஷனே ஆண்டவனிடத்தில் எதை கேட்கிறார்? ஆண்டவனிடத்தில் ஒன்றையும் கேட்கவில்லை. அங்கே பார்க்கிறோம், எவ்விதமான காரியத்தை நீ அறிய வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே மீகாதீர்க்கன் சொல்லுகின்ற பொழுது இவ்விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் மனுஷனே நன்மை எது தீமை என்று சொல்லி ஆண்டவனுக்கு அறிவித்திருக்கிறார். ஆகவே நீ அதை செய்வதற்கு நீ தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும். அங்கே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, உன் ஆண்டவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். உன்னுடைய பலிகள், உன்னுடைய காணிக்கைகள் ஆண்டவர் கேட்பதில்லை, உள்ளத்தை கேட்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற பொக்கிஷம் திருமறை என்கிற பொக்கிஷத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஷீகன் பால்க் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய அம்மா தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து மரணப்படுக்கையில் இருந்தார்கள். அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், திருமறையினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் நான் கண்ணீரால் நனைத்திருக்கிறேன். நான் திருமறையில் ஒவ்வொரு பக்கத்தையும் கண்ணீரால் நனைத்திருக்கிறேன். ஆகவே இந்த திருமறையின் வார்த்தைகள் உங்களுக்கு வழிகாட்டும் என்கிற காரியத்தை பதிவு செய்தோம். அதை உள்வாங்கின சீகன் பால் எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, எத்தனை நிந்தனைகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே அவன் நம்ம மத்தியிலே கடந்து வந்தான். நீங்கள் தரங்கம்பாடி சென்று போய் பார்த்தால் தெரியும். 3 நாட்கள் அந்த மணலிலே அங்கே என்ன செய்ய நின்று கொண்டிருந்தார்கள் அவரும் அவருடைய நண்பர்களும். அந்த டேனிஷ் கோட்டைக்கு முன்பதாக நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். 3 நாட்கள் அங்கே அனுமதிக்கப்படவில்லை. இந்த கோட்டைக்குள்ளாக வெயிலிலே தான் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் வியாபாரம் செய்யத்தான் வந்திருக்கிறோம், மதத்தை பரப்ப வரவில்லை என்று சொல்லி அந்த டேனிஷ் மிஷன் என்ன சொல்லிய. ஆனாலும் அவர்கள் பொறுமையோடு கூட காத்திருந்தார்கள். என்னுடைய தாயார் சொன்ன வார்த்தை, இந்த மண் பாண்டத்திலே நான் பெற்றிருக்கிறேன், நான் இது அழிந்து போகிற மண், என்னுடைய உடல் மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட உடல் அங்கே பார்க்கிற மண்ணுக்குள்ளாக திரும்ப போகும். ஆகவே இந்த மண்பாட்டத்தை விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய ஆண்டுடைய அருள்வார்த்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே இதை நான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? அதை உள்வாங்கினவராய் கடந்து வந்தார். உள்வாங்கினவரை கடந்து வந்தது தான் இன்றைக்கு 500 ஆண்டுகள் நம் மத்தியிலே ஆண்டுடைய அருள்வார்த்தை தாய்மொழியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். ஆகவே தான் மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். ஆகவே இதை நாம் கண்ணும் கருத்துமாக நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே மீகாதீர்க்கன் சொல்கிறார், இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர்களை அங்கே எகிப்திலிருந்து எப்படி அழைத்து கொண்டு வந்தார். எத்தனையோ சோதனைகள் மத்தியிலே, எத்தனை வேதனைகள் மத்தியிலே, கண்ணீர்கள் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே ஆண்டவர்கள் அழைத்து கொண்டு வந்தார். சித்தீமிலே யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக அங்கே சித்தீமிலே அங்கே பார்க்கிறோம், பிலேயாமின் மூலமாக பாலாக் மோவாபின் ராஜா என்ன செய்கிறார்? இந்த மக்களை எப்படியாவது அங்கே வழிவிலக செய்ய வேண்டும் சொல்லி என்ன செய்கிறார்? பிலேயாம் அழைக்கிறார். பிலேயாம் அங்கே அந்த மக்களை ஆசீர்வதி கடந்து போகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அவரோடு இடைப்படுவார். அவருடைய கழுதைக்கு என்ன செய்வார்? தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பார். ஆனால் 6 அறிவு படித்த பிலேயாம் அங்கே இந்த கழுதை அடிப்பார்.
அப்பொழுது கழுதினுடைய வாயை திறந்து, எஜமானே, இத்தனை ஆண்டு உண்மை உத்தமமாய் உனக்கு நான் பணி செய்தேன், ஒரு நாள் இப்படி செய்தது கிடையாது. நான் இப்படி ஏன் இப்படி செய்கிறேன் என்று சொன்னால், உருவிய பட்டயத்தோடு இருக்கிற தேவதன் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறார். அப்பொழுது பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கழுதையின் கண்களை திறந்து அதே ஆண்டு வாயை திறந்த ஆண்டவர் பிலேயாமுடைய கண்களை திறந்த பொழுது உரிவின பட்டயத்துடைய தேவதூதன் நின்று கொண்டிருந்தார். அங்கே பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை தவறான வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு போனார், தவறான உறவுக்குள்ளாய் கொண்டு போனார். விழுந்து போனார்கள் மக்கள். அதைத்தான் அங்கே மீகா சுட்டி காட்டுவார். நீங்கள் கடந்த கால வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கை, ஆனாலும் ஆண்டவங்களை என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். ஆகவேதான் ஆண்டவருடைய பலியை காணிக்கை எதிர்பார்க்கவில்லை, மாறாக உடைய உள்ளத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே நீ நன்மை செய்யக்கூடிய மகனாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்ற பொழுது அங்கே விதையை குறித்ததான காரியங்களை சொல்லுகிறார். அங்கே விதையை குறித்ததான காரியத்தை அவர் பதிவு செய்கின்ற பொழுது அங்கே அந்த நிலம், அந்த விதையை விதைத்த மனிதன், 3 மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அந்த நிலத்தில் அந்த மண் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதையை போட்டால் பலன் கொடுக்கும் என்கிற நிலையிலே அங்கே பார்க்கிறோம். அந்த நிலமானது அங்கே சரியாக பக்குவப்படுத்தப்படுகின்ற பொழுது, சரியாக பண்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம் அந்த நிலம் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலம் என்று சொல்லி மார்க்கு சொல்லுவார். அதை போல பண்பட்ட நிலமாகிய ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டுடைய திருவார்த்தைகளை நாம் உள்வாங்கி அவருக்காய் வாழ நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அழிந்து போகிற சரீரத்திலே விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய ஆண்டு அருள்வார்த்தையை பெற்றிருக்கிறோம். அந்த அருள்வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உலக வாழ்வில் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே இணையில்லாதவரே, குறை நிறைந்து என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வேளையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னையும் உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. உடைத்து என்னையும் உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. மேய்ப்பனே மேய்ப்பனே மந்தையை காப்பவரே, மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையால் நான் மயங்கியே மெய்வழி விற்றகன்றேன்,
கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மண்ணாக இருக்கிறோம், மண்ணுக்கே திரும்புவோம் ராஜா. இந்த மண்பாண்டமாகிய எங்களுடைய உடல் மூலமாக நீர் விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் உமக்காக விலையுயர்ந்த பொக்கிஷமாகி அருள் வார்த்தைகளை, நிலைவாழ்வுக்குரிய வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்லி ராஜா, அவர்களும் எங்களைப் போல நிலைவாழ்வின் சொந்தக்காரர்களாக, நித்திய வாழ்வின் சொந்தக்காரர்களாக எங்களோடு கூட இணைந்து அவர்களும் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. மண்பாண்டங்கள் தான் நாங்கள், ஆனாலும் உம்முடைய கரத்திலே மாணிக்க கற்களாக பார்க்கப்படுகின்ற பிள்ளைகள் நாங்கள் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, அவிதமாக ராஜா, ஆண்டவரே, உலக வாழ்வு குறுகிய ஒரு வாழ்வு சுவாமி. அந்த குறுகிய வாழ்வில்லை, நித்திய வாழ்வாக நித்திய ஜீவனாக இருக்கிற உண்மை நோக்கி நாங்கள் கடந்து செல்கிற நிலையில் உண்மையை மொத்தமாக நாங்கள் பின்பற்றி வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்முடைய கருத்தினங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும். நீர் குயவன், நாங்கள் களிமண் ராஜா. எங்களை எவ்விதமாய் வணைய நீர் சித்தம் கொண்டு, எவ்விதமாய் பாத்திரமாக வணைய நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அவ்விதமாக வணையம் என்று சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஏன் என்று கேட்பதற்கு உரிமை இல்லை ராஜா. ஏன் எங்களை விதமாய் பாத்திரமாய் செய்து என்று சொல்லி நாங்கள் கேட்பதற்கு தகுதி இல்லை ராஜா, அருகதை இல்லை. ஆனாலும் நீர் எவ்விதமாய் எங்களை வணைய சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அவ்விதமாய் வணைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரங்களாக நாங்கள் இருப்போம் ராஜா. அவ்விதமான அந்த சந்தையோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியாக நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் பற்றுறுதியை நாம் பயபக்தியாக இணைந்து நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரி மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாய்க்கு பரிசு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இவ்விதமான விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். சபையாருக்கு சொல்ல வேண்டிய அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு கிறிஸ்மஸ் தீபகீத வழிபாட்டுக்குரிய பாடல் பயிற்சி நடைபெறும். சமூக இடைவெளி விட்டு இந்த பாடல் பயிற்சி நடைபெறும். கிறிஸ்மஸ் தீபகீத வழிபாடு பாடல் பயிற்சி இன்று மாலை தொடங்கி அங்கே வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த பாடல் பயிற்சி நடைபெறும். ஆமை சமூக இடைவெளியை விட்டு இந்த பாடல் பயிற்சிகள் நடைபெறும். தயவுசெய்து முக்கியமான ஒரு காரியம், ஒருவேளை மாத காணிக்கட்டையாக இருக்கலாம், ஒருவேளை ஏழபாய்க்கு ஸ்தோத்திர பண்டிகை ஏழபாய்க்கு அட்டையாக இருக்கலாம், கட்டிட காணிக்கை அட்டையாக இருக்கலாம். எந்த ஒரு காணிக்கை செலுத்தியிருந்தாலும் அதற்குரிய காணிக்கை அட்டை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால்
நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக அன்பாய் பல வேளையில் நான் செக்ரட்டரி சொன்னேன், ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுபவர்கள் 10ஆம் தேதி செல்வி புஷ்பபிரியா, திருமதி விஜிலா ஜெபமலர். 12ஆம் தேதி திருமதி பிரிசில்லா ஹெலன். 13ஆம் தேதி மிஸ்டர் செல்வன். 14ஆம் தேதி மிஸ்டர் பிரதீப். 14ஆம் தேதி செல்வன் பிரவீன் பிரபாகரன். 14ஆம் தேதி மாஸ்டர் ரயான் ஜோஷியா. 14ஆம் தேதி திருமதி ராஜம்மாள். கடந்த 6ஆம் தேதி மிஸ்டர் சார்ல்ஸ் பிரின்ஸ். 7ஆம் தேதி குழந்தை ஜெயநேசன் பிரதீப் ஆகியோர் பிறந்த நாளை நினைவு கூறியிருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குறுதி வசனம்: நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாக இன்று கூறிடுவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாக இன்று கூறிடுவோம். பார்ப்போற்றும் பிள்ளைகளாக யாவருமே வாழ்த்திடுவோம். பார்ப்போற்றும் பிள்ளைகளாக யாவருமே வாழ்த்திடுவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாக இன்று கூறிடுவோம். இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவு கூறுபவர்கள்: 11ஆம் தேதி திருமதி வளர்மதி, திரு சந்தோஷ். அதே நாள் திருமதி திபேரா நிஷாந்தி, மிஸ்டர் டேனியல் சாலமோன். 11ஆம் தேதி திருமதி பரண்யா, திரு கிறிஸ்தாஸ் ஆகியோர் திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். திருமண நாள் நினைவு கூறும் இவர்களுக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குறுதி வசனம்: கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128:5. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. கடந்த வார காணிக்கை விவரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை 4,590 ரூபாய். திருவிருந்து காணிக்கை 1,685 ரூபாய். தசமபாக காணிக்கை 4,790 ரூபாய். மாத சந்தா காணிக்கை 25,560 ரூபாய். நன்றி படைகள் 1,100 ரூபாய். டிபிஎம் 1,720 ரூபாய். ஏழைகள் நலநிதி 1,420 ரூபாய். மன வளர்ச்சி குன்றியோர் நிதி 1,340 ரூபாய். விடுமுறை வேதாம்பலி காணிக்கை 1,390 ரூபாய். கல்லறை திட்ட பராமரிப்பு காணிக்கை 4,700 ரூபாய். சகல ஆத்துமாக்கள் திருநாள் காணிக்கை 1,440 ரூபாய். கட்டிட நிதி காணிக்கை 2,500 ரூபாய். சுயவிருப்பு உண்டியல் காணிக்கை 550 ரூபாய்.
பாத்ரூம் கட்டுமான காணிக்கை 2900 ரூபாய். ஆயர் இல்ல சந்திப்பு 1000 ரூபாய். சபையருக்கு சொல்ல வேண்டிய அறிவிப்புகள் முடிவடைந்தது. இறைமக்கள் நாம் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சபையை சார்ந்து வள்ளிபுரம் முரளி அவருடைய தாயார் திருமதி குழந்தாய் அம்மா அவர்கள் உடல்நலக் குறைவால் நேற்று மாலை 6 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அம்மாவை இழந்திருக்கிற அவருடைய கற்பத்தின் கனிகளுக்காக, மருமக்கள் மாருக்காக, மருமகனுக்காக, உறவுகள் சொந்த பந்தங்களுக்காக அவருடைய அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையவும், குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கவும் ஒரு நிமிடம் நாம் மௌனமாக இருப்போம். இரக்கங்களின் பிதாவே, ஆறுதலின் தெய்வமே, மேல் ஆற்றி தேற்றி அரவணைக்கக்கூடிய அன்பின் ராஜாவே, அருமையான குழந்தாய் அம்மா அவர்கள் கடந்த ஓராண்டாக உடல்நலக் குறைவாக பாதிக்கப்பட்ட நிலையில், ஒருவேளை பெற்றெடுத்த பிள்ளைகள் பல இடங்களுக்கு அவர்களை அழைத்து போய் சிகிச்சை கொடுத்தாலும் பராமரிப்பு செய்தாலும் அவர்கள் எங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க சுவாமி. தங்களுடைய அம்மாவை இழந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உடைய ஆறுதலின் கரம் கொண்ட பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக, உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. முரளிக்காக, உமாவுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். அருமையான பிள்ளையுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னுகின்ற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அம்மாவிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்திற்காக நன்றி சொல்கிறோம். அருமையான அம்மாவை இத்தனை நாட்கள் உலக வாழ்விலே வைத்திருந்து ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீரை பொறுப்பெடுத்துக்களும் சந்ததிகளை பார்க்கும்படியாக, 2 சந்ததிகளை பார்க்கும்படியாக ஒரு கிருபையை தந்து ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உயிர்த்தலும் ஜீவனமாக சொன்ன ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் தந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. மேற்பட் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்கள், நாம் நின்ற வண்ணமாகவே 106வது பாடலை பாடுவோம், கீர்த்தனையை பாடுவோம். 109வது பாடல், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயின். கீர்த்தனையை பாடுகின்ற பொழுது மாத காணிக்கைகள், பொதுவான காணிக்கைகள் வரிசையாக வந்து படிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் வரிசையாக முதலில் ஜெய்சீலன், அப்புறம் தம்பி, அப்படிங்கிற வரிசையாக வந்து படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சமூக இடைவெளியை தயவு கடைபிடிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படு. நீங்கள் இணைந்து பாடலாம். காலத்தின் அருமை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வருத்தோகம் மறிக்கிறாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வருத்தோகம் மறிக்கிறாயோ. கதியம்
குறைத்த முடிவை நீ அறியாயோ நீ எளிமையானியாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ எந்த காலமும் சிரஞ்சீவி என்ற விடாமல் ஏற்றால் எப்போதும் இருந்திடாயோ காலத்தின் அருமையை அறிந்து வாழாவில் கண்ணீர் விடுவாயே ஊழியன் மகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ மிகத்தினில் ஊழியன் மகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயான தகத்தாள முடியும் காலத்தில் என்ன செய்வார் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே ஞானத்தின் பரனுரை நாட்டின நோக்கத்தில் சீலமணி நினைத்தவர் மூலம் விதைத்திடுவார் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே சபையார் உட்காருங்கள். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை. பரமனிக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லாமல் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமை தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல் ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான செயல்களுக்கும் காரணராயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத அருள், உலகம் தரக்கூடாத நிம்மதி, உலகம் தரக்கூடாத மன அமைதியை நீ எங்களை தந்து வழிநடத்தும் சுவாமி. நாங்கள் உமது வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாக இருந்து சத்துருக்கள் பயம் இல்லாமல் உமாலே காக்கப்பட்டவர்களாக ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் வாழ்நாளை உமக்கு பிரியமுள்ள நாட்களாய் கழிக்க எங்கள் ரட்சகர் உதவி செய்யும்படியாக உம்முடைய புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பின் ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்கள் வழியிலும் உமது திருவசனுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடல் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக நாங்கள் எங்கும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அருள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாக, வாழ்த்தும்படியாய், வணங்கும்படியாக, உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் கடந்து வரும்படியான கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீரே, நன்றி சொல்லலாம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. கடந்த வாரத்தில் எங்களோடு கூட அந்த நாளை ஆரம்பித்தவர்கள் இந்த நாளை காணக்கூடாதபடி கடந்து போய்விட்டார்கள் சுவாமி. ஆனாலும் உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைத்ததினால், உம்முடைய கண்களில் எங்களுக்கு அருள் கிடைத்ததினால், உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததினால் மாத்திரம்தான் சுவாமி இந்த தொற்று வியாதின் காலத்திலே நாங்கள் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் உடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வருகிற வாய்ப்பை பெற்றவளாய் இருக்கிறோமே ராஜா. நன்றி பாராட்டுகிறோம் ராஜா.
ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் கோட்டையும் துருகமான ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. திருச்சபையின் குடும்பத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாக ஆராதிக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோமே, நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்கள் மத்தியிலே அசைபாடுகின்ற ஆவியானவராக நீர் கடந்து வந்திருக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இறைமக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பாதுகாப்பின் கரம், பராமரிப்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு குடியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறைமக்கள் கையீடு செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், உத்தியோகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அரசாங்க பணிகள், தனியார் பணிகள், எல்லா விதமான பணிகளிலும் உடைய கிருபையின் கரம் கூடியிருக்கும்படியாக, குறிப்பாக பிரயாணப்பட்டு கடந்து போகிற இடங்களிலே, பணி செய்கின்ற இடத்திலே ஒருபோதும் அந்த மக்களோடு கூட இடைப்படுகின்ற சூழ்நிலையிலே கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து சுவாமி நீரை பொல்லாத இந்த தொற்று வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் யாரிடத்திலே போய் என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் சுவாமி. மருத்துவர்கள் தாங்கள் படித்த பட்டறிவின் மூலமாக சிகிச்சைகளை மேற்கொண்டாலும் ஆண்டவரே லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வை இழந்து போனாங்க சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே நீர் மேலான மருத்துவராக இருக்கிறீர் ராஜா. கர்த்தர் மருத்துவர்கள் தாங்கள் சிகிச்சையை மேற்கொண்டாலும் சுகம் கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து உடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக எங்களை வைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கொரோனா வைரஸ் மருத்துவ ஆண்டவரே வியாதியின் மூலமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீத்தாமே நல்ல சுகத்தோடு கூட பலத்தோடு கூட பல லட்சங்கள் செலவாகிற சூழ்நிலையை கர்த்தாவே நீரே மனமிறங்கி உடைய பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு கூட வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ராஜா. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களோடு கூட நேரடியாக இடைபடுகின்ற அல்லது மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்காக, காவல்துறையை சார்ந்த பிள்ளைகளுக்காக, குறிப்பாக உறவுகள் பல நேரங்களிலே கடந்து போகின்ற பொழுதும் கூட எல்லாவற்றையும் ஆண்டவரை எல்லாரையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமியின் மூலமாக நாங்கள் பாதுகாப்பு பெற உம்மாலே மாத்திரம் முடியும் சுவாமி. ஆண்டவரை நீரே மனமிறங்கி எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் பற்பல இடங்களிலே தங்களுடைய வேலை நிமித்தமாக, தங்களுடைய படிப்பு நிமித்தமாக கடந்து போயிருக்கிறார்கள். அவர் இருக்கிற இடத்திலே, அவர் பணி செய்கிற இடத்திலே, படிக்கின்ற இடத்திலே ராஜா உடைய அன்பின் கணக்கூடி இருக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தர் வலது நிழலாக இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படியாக சுவாமி நீரே எல்லாரையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மத்திய மாநில அரசுக்காக ஜெபம் சுவாமி. மதத்தை மையமாக வைத்தல்ல ராஜா, மக்களை மையமாக வைத்து அந்த மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமண்டலத்திற்காக, என்னுடைய பேராருக்காக ஜெபம், பேரார் குடும்பத்திற்காக பேரார் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபைக்குரிய 24 திருமண்டலுக்காக, 24 பேராயர்களுக்காக, வட இந்திய திருச்சபைக்காக, வட இந்தியத்தில் இருக்க ஒவ்வொரு திருமண்டலுக்காக ஜெபிக்கிற ராஜா. இந்திய தேசம் முழுவதும், அகில உலகம் முழுவதும் உடைய திருப்பணியை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி அறிவிக்க கடந்து போகிறார்களோ அவள் ஒவ்வொருவரோடு கூட அன்பின் கர கூடி இருக்கும்படியாக, குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் வசன விதைகளை விதைக்கின்ற பொழுது இந்த நாட்களிலே சுவாமி அநேக பாதிப்புகளை சந்திக்கிற சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கிற ராஜா. அவ்விதமான பாதிப்புகளாக கடந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அனுசனையான சுவாமி. யார் எல்லாம் பாதிப்பை கொடுக்கிறார்களோ அவர்கள் நீ தொட்டு சுவாமி. பவுலடிகளார் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதம் எழும்பினார், ஆனால் உமக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அவ்விதமாக ஆண்டவர் உமக்கு விரோதமாக எழும்புகிற பிள்ளைகள் உம்மை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே திருச்சபை மக்கள் இந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலும் நோக்கி பார்க்கிறார்களோ, விண்ணப்பங்களை வேண்டுதலை ஏறெடுக்கிறார்களோ, அந்த விண்ணப்பத்தின் வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், பற்பல தேவைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இப்பொழுதுமாக ஆன்லைன் வகுப்பின் ஆன்லைன் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்காக, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக, ஆண்டவரே சுமூகமான சூழ்நிலையை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக, முந்தைய நாட்களை காண நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவை மனமிறங்கி நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்த பிள்ளைகள் படைத்த காணிக்கைக்காக நன்றி சொல்ல சுவாமி. எத்தனை தேவைகள் மத்தியிலே திருச்சபையின் தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க சுவாமி, நன்றி சொல்ல. குறிப்பாக பாத்ரூம் கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனை தேவைகள்லாம் சந்திக்கப்பட தேவையான செங்கற்கள், தேவையான சிமெண்ட், தேவையான இரும்பு கம்பிகள், தேவையான பணியாளருடைய சம்பளங்கள் எல்லாம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் இந்த சின்ன வேலைக்காக, அந்த பாத்ரூம் காரியத்திற்காகவும் நீர் அற்புதங்களை அடையாளங்கள் செய்து ஆண்டவர் நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறபடியினாலே நன்றி சொல்ல சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாத்ரூம் கட்டுமான பணிக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த வாக்குறுதி காணிக்கை 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு சுவாமி, யார் யார் கொடுக்காதவங்க இருக்காங்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வசதிகளை, வாய்ப்புகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறிவிப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஆனால் உள்ளத்திலே பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, பேசி செயல்படுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆகவே பாத்ரூம் கட்டுமான பணிக்காக குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய பிள்ளைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனமிறங்கி நீரே அதன் தேவையில் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுகவீனத்தோடு கூடிய பிள்ளைகள், பலவீனத்தோடு கூடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் பாதத்தில் வர சுவாமி. ஒவ்வொருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே பிறந்த நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள், திருமண நாள் நினைவு கூறுகிற அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதியும். நீரை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதி கனமகிமையாவுமே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய அன்பும், ஐக்கிய சமாதானமும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. நிறைவு பாடலாக 5வது கீர்த்தனையை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகன் நமஸ்காரம் என்ற பாடலை பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இணைந்து இறைமக்களாக நாமும் பாட அழைக்கப்படுகிறோம். 5வது கீர்த்தனை. Viva
துதிக்கும்